ஒரு வருந்தத்தக்க செய்தி. சகோதரர் கோவை டிஎம்எஸ் அவர்கள் நேற்று இரவு காலமானார். கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்த்துருக்கலாம். அவருடைய சாட்சிகள், அவருடைய கேள்விக்கான பதில்கள் ரொம்ப பல அவர் ஊழிய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்பியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு விசுவாச வீரர் என்றும் நம்ம அவரை சொல்லலாம். நாங்கள் அவரை சந்திக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலே கர்த்தருக்கு ஊழியம் பார்த்துருக்கிறார். ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் ஆண்டுக்கா மீட்டிங்ஸ் எல்லாமே போயிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் ஒரு தகப்பன் இருதயம். அது மறக்க முடியாது. அவர் நேர்காணல் திரும்பியும் நம்ம தொடர்ந்து அவரோட நேர்காணலாம் வைத்துக்கிட்டே இருந்தோம். அதனால் நம்ம கம்யூனிட்டி பேஜில் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு கொஸ்டின் ஆன்சர் செக்மெண்ட் அதுக்கான இதெல்லாம் நம்ம நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தோம். சடனாக பேசிகிட்டே இருந்தோம். 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஹார்ட் அட்டாக். ஸோ இறந்து விட்டார். கர்த்தருக்கு அடைந்தார். ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்தது நேற்று இரவு. ஸோ அது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். ஸோ அவரை போல் ஊழியம் செய்கிறவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு நாங்கள் பார்த்த வரைக்கும். அவருடைய இருதயம் ஊழியத்தை ஆண்டவருக்காக ஊழியம் பார்த்து அவருடைய இருதயம், தகப்பனுடைய இருதயம் ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். சிலர்கிட்ட அனைவர்கிட்ட பார்க்கறது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட இருதயத்தை கொண்டவர் அங்கிள் கோவை டிஎம்எஸ் அவர்கள். அவர் மூலமாக நிறைய ஹீலிங், ஆயிரக்கணக்கான பேருக்கு குழந்தைகள்லாம் ஜபத்தின் மூலமாக நிறைய டெலிவரன்ஸ் மிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தீர்க்கதரிசி. ஸோ அவர் சடனாக மறைந்ததுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஸோ பார்க்குற நம்முடைய ரிலேட்டிவ் நேரில் நல்லா தெரியும். அவருடைய சாட்சிகள், அவர் கேள்விக்கான பதில்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க வேண்டியது அவருடைய துணைவியாருக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ இதை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சோம். ஸோ அவங்க துணைவியாருக்காக நீங்கள்